தப்பா பேசிக்கிற எங்க நாட்டுல இருந்து உங்க நாட்டுல வந்து கலாச்சாரம் கத்துக்கலாம். நீ வந்தா உங்க நாட்டு பொம்பளைங்க எல்லாம் அசிங்கம் பண்றாங்க. எங்க நாட்டு பொம்பளைங்க எப்படி அசிங்கம் பண்ணுது? எங்க நாட்டு கலாச்சாரம் இப்படிதான். எங்க நாட்டுல வந்து நாங்க பூஜைப்பட மாட்டோம், வைக்கப்பட மாட்டோம். எங்களை பார்த்தா யாரும் வேணாலும் கிஸ் எடுக்கலாம், யாரும் வேணாலும் கட்டி பிடிக்கலாம். எங்க நாடு அவ்வளவு பேமஸ் நாடு. அந்த நாட்டுல இருந்து இங்க வந்தா என்னமேன் வெல்கம், என்னமேன் நடக்கும், என்னமேன் பண்பு நம்ம கேட்ச் பண்ணலான்னு வந்தா இங்க வந்து பார்த்தா கீழே பாவாடை கட்டுது, மேலே புடவை கட்டுது, அதுக்கு மேலே ஜாக்கெட் போடுது, உள்ளே பொறா போடுது. காக்கா போடுது, அது என்ன மேன் போடுது? அதே நம்ம டைவர்ஸ் பண்ணிட்டு இதே வந்து பார்த்தா இப்படி பண்ணுது மேன். அடிக்கிற வேலுக்கும் வேகிற மட்டுக்கும் கீழே இருந்து மேல வரைக்கும் பிரமணே மாதிரி சுத்தினா பெருவே வந்து உள்ளே போய் கசகசனே நம்மளே மாதிரி ட்ரெஸ் பண்ணி இப்படி நடந்து போனா காசு வந்தா இப்படி போகுது. இந்த பக்கம் நடந்து இப்படி போனா காசு இப்படி போகுது. I am free girl, no problem. ஃப்ரீயா போறவா? சரி, எப்படியோ ஒண்ணு போ. ஆமா, ஆள் இவள சிம்டாப்பா வந்துக்கிறிய. எங்க இருந்து வர? என்னமே உங்க ஊர்ல மூக்கல ஏறி வாயில ஏறி எங்களுக்கு வண்டூர்மா. எங்க இருந்து வர? வெளிநாட்டுல இருந்து வருது மேம். வெளிநாடு இல்ல, வெளிநாடு. இல்லம்மா, பாவாடே இவ்வளவு மேல ஏத்தமா கட்டிருக்கியே, உள்ள ஏதாவது போட்டு நாளைக்கு உதவுதான். பரவாயில்ல மேன், நம்ம தமிழ்நாட்டு ஆம்பளைங்கோ நம்ம நாட்டை ரொம்ப டெவலப்மெண்ட் பண்ணிருக்கு. என்ன பொறுப்பான வேலை மேன். நம் நாட்டு குடியரசுத் தலைவர், முன்னாள் குடியரசுத் தலைவர் என்ன சொல்லிட்டு போனா, இந்தியாவின் முதுகெலும்பே இளைஞர்கள் தான். நீங்கள் ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டு ஜாதி மத பேதம் என்று பார்க்காமல் இருப்பவர்களும் இல்லாதவர்களும் சேர்ந்து இந்த இந்தியாவை வல்லரசு நாடாக்குங்கள். உங்கள் கையிலே இந்த இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஆனா உன்னே மாதிரி ஆம்பளைங்க கூட இருந்தா நம்ம நாடு வல்லரசு நாடாவாது, பல்கி நாடுதான். நான் எவ்வளவு மேல போட்டுருந்தா இவனுக்கு என்ன இல்லமா தூக்கி பாக்குறான். சரி, ஏமா அதான் மோனா போட்டோம். வெளிநாட்டுல இருந்து வந்தது கீட்டோம். இப்ப வெளிநாட்டுல இருந்து வந்துக்கிறிய, உனக்கு கல்யாணம் ஆச்சா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு மேன். ஓய் மூக்கு மேலே குத்து போடுவேன். ஏன் மேன் பூக்கு மேலே குத்து? அது மேல ஏன் மேன் குத்துவே? ஏமா, ஒரு பொம்பளை கல்யாணமானா கழுத்துல தாலி இருக்கும், காலில மிட்டி இருக்கும். காலில முட்டி? முட்டி முட்டி மிட்டி. ஓ மிட்டி அதெல்லாம் இருக்கும். உனக்கு ஒண்ணுமே காணுமே. அது உங்க ஊர்ல ஒருத்தனை கல்யாணம் பண்ணா ஊரு புறா பத்திரிகை கொடுத்து ஜனங்களே புறா வர வச்சு வந்தே ஜனங்களுக்கு 2 மூட்டை அரிசி போட்டு ஆக்கி போட்டுட்டு காலையில கழுத்துல கட்டி கிண்டி ஆடுறது. ஆமா, நாங்க அப்படி இல்லை, கையில மோதிரம் மாட்டிக்கிறது. மோதிரக்கு அப்படிதான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னேன்னு. எனக்கு எத்தனை புருஷன் உனக்கு தெரியுமா? ஆமா, ஒரு ஆம்பளைய பார்த்து ஏப்பா உனக்கு எத்தனை மனைவின்னு கேட்கலாம், ஒரு பொம்பளைய பார்த்து கேட்க முடியுமா? அது உங்க ஊர்ல ஒருத்தனை கல்யாணம் பண்ணா அவன் சாகர வரைக்கும் கூட இருக்கணும். செத்த பின்னாலே பூவு வைக்க கூடாது, பட்டு வைக்க கூடாது. இது உங்க நாட்டு கலாச்சாரம். எங்க நாட்டுல அப்படி இல்லை. நாங்க இஷ்டப்பட்டா கல்யாணம் பண்ணிக்குவோம், கஷ்டப்பட்டா டைவர்ஸ் பண்ணிடுவோம். அது மாதிரி எனக்கு 164 புருஷன் இருக்குது. 164
ஏமா லாரியிலே யாத்தினா கூட 10 பேர் மீறுவாங்களா? சரி 164 புருஷன் கட்டி இருக்கிறீங்க, ஒருத்தருக்காவது குழந்தை குட்டி பேபி பேபி நோ பேபி அது உங்க ஊர்லதான் கல்யாணம் பண்ணி ஒரு வருஷம் புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்குது. அதுக்கு மேல சாண்டா புடிச்சுன்னு அவங்க அம்மா வீட்டுக்கு கோமணம் புடிச்சுன்னு போகுது. அறுபது கட்டு பிள்ளை சண்டை புடிச்சுன்னு கோவிச்சுன்னு போகுது. அங்கே போய் பைசல் பண்ணி ஆம்படி அம்முட்டுக்கு வருது. இந்த சென்டர் கேப்ல வேற 2 புள்ளைய பெத்துக்குது. இங்கதான் எனக்கு ரொம்ப கோபம் வருது. அம்மூட்ல 6 மாசம் போயிருது, ஆம்படி அம்மூட்ல 6 மாசம், நடுவே அங்க 2 புள்ள வரும். அந்த ஊருக்கும் இந்த ஊருக்கும் சும்மா சும்மா நடந்துனே இருந்தா நடுவுல இருக்கிற ஊருக்கு அவனை சும்மா இருப்பான ஊருக்காவனம் பண்றது. அது மூக்குல ஒண்ணு ஒழுகுது, பேக்ல ஒண்ணு ஒழுகுது. ஒண்ணு இங்க தூக்கி வச்சுக்குது, ஒண்ணு இங்க தூக்கி வச்சுக்குது. நாங்க அப்படி இல்லை, குழந்தை பெத்தா பேச்சொட்டிலே போட்டுருக்கோம். அப்படிதான் 10 மாதம் சுமந்து குழந்தை பெக்கிற பால் கொடுத்து வளர்த்தனா என்ன நம்ம ஆளுக்கும் மேனி குறைஞ்சு போயிரும். அதனால நாங்க குப்பை தொட்டிலே போட்டுருக்கோம். கருமாந்திரம் எப்படியோ போட்டு போ. சரி அது போனா போட்டோம், பரவாயில்ல. ஏமா இந்த முடி இவ்வளவு கரு கருனுக்கு இதுக்கு என்ன போடுறா? இதுக்கு நாங்க பன்னி மார்க் பார் சோப் யூஸ் பண்றோம். என்ன மார்க்? பன்னி மார்க் பார் சோப். அது எங்க விக்குது? அது எங்க நாட்டுல இருக்குது, உங்க நாட்டுல இல்ல மேம். சரி அது போனா போட்டோம். முடி இவ்வளவு அடர்த்தியா கீழே கரு கருன்னு இதுல பேர் வந்துட்டா எப்படி பாப்பா? வாட் பூச்சி? பூச்சி. அது உங்க ஊர்லதான் வேலை வெட்டி இல்லைன்னா முன்னாலே ஒருத்தி உக்காந்து கொடுத்து பின்னாலே ஒருத்தி உக்காந்து அது சும்மா பாக்குறது இல்லை. ஏண்டி இருக்கும் அந்த கொஞ்சாமி மக ஏண்டி அந்த ரம்சாமி மகளை குட்டி போயிட்டாங்க. எப்படி சொல்றது? வழியில போறவங்க காதல கேட்டு ஊர்ல சொல்லி நியாயம் வைக்கிறது பஞ்சாயத்து வைக்கிறது. நாங்க அப்படி இல்லை, எங்க தலையில பேனு வந்தா நாங்களே பாத்துக்குவோம். அறுபது பிள்ளைய என் தலையில பேனு வந்தா நானே எப்படி பார்க்க முடியும்? உன்னாலே முடியாது, என்னாலே முடியும். எப்படிங்கிற இப்படி கழட்டி உதவி அதையில போல்ட் நெட்டா வச்சுக்கிற இல்ல மேன், இது எங்க நாட்டு பேஷன் இருக்கட்டும். அந்த பொம்பளை வந்தா இங்க நிறுத்தி வை, நம்ம உள்ள போய் இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணி வருது. பொண்ணு பொண்ணு எங்க வந்துக்குது புண்ணு? எனக்குதான் காலில் வந்துக்குது புண்ணு. எங்க வந்துக்குது கண்ணை திரும்ப மண்ணு தாண்டா இருக்குது. இங்கே அங்கடா வந்துக்குது பொண்ணு. போய் நின்று திரும்பி பாரு. இப்படி போய் நின்று அங்க போய் திரும்பி பாக்குறேன். இந்த பக்கம் தான் சுருக்காடா. போய் அந்த பக்கம் நின்று திரும்பி பாரு. ஓ இந்த பக்கம் போய் நின்று. சரி நீ சொல்றது
போன வாரம் தான் காத்தடிச்சு மாங்காய் பூரா கொட்டி போச்சு வந்து வாரிட்டு போறான்னு சொன்னான் பாய். நானும் யதார்த்தமா தோப்புக்குள்ள போனேன். இவ்வளவே ஹைட்டு, இவ்வளவே வெயிட், இவ்வளவே நீட்டு மயிறு. மாங்காய் மரத்து ஓரமா நின்னு இப்படி இப்படி நிச்சு. நானும் யதார்த்தமா பக்கத்துல போனேன். கப்புன்னு ஒரே ஒரு அப்பு, அப்ப ஒண்ணு குப்புதான் கப்புன்னு வந்து படுத்து இப்பதான் தூக்கி எழுந்து வர மறுபடியும் வாட்சிப்படியிலே வந்து நக்குதாடா. ஏண்டா கப்புனு ஒண்ணு விட்டுச்சுல்ல மனுஷன மரபுத்தி மரப்பேய் ஆத்தாடியோ நான் கிளம்புறேன். பயம் பயமா பயம் பயம் பயப்படக்கூடாது. எல்லாம் சாமி மேல பக்தி பாட்டு பாடிட்டு போ. சாமி மேல பக்கெட் போட்டு போயிட்டா பக்தி பக்தி பாட்டு. ஓ சாமி மேல பக்தி பாட்டு. ஆமா நிறைய ஊர்ல கேள்விப்பட்டுக்கிறேன். பேய் ஓட்டுறதுன்னா சாமி பாட்டு பாடினா ஓடிடுவாங்க. இப்ப நான் பாடுறேன் பாடுற சாமி மேல பக்கெட் பாட்டு. ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ சொன்னாலே உள்ளத்தை அள்ளி அள்ளி சொன்னாலே கண்ணில காதல் கேமரா கொண்டு வந்தாலே சூப்பரா ஐ லவ் யூ எங்கேயோ லவ் பேல சுருக்கு மாட்டிக்கிட்டு லவ் பாட்டு பாடிட்டு போ. லவ் பாட்டு. ஆமா ஆமாடா அனுமாரு கரெக்ட் நீ சொன்னது. லவ் பாட்டு பாடினாதான் லவ் பேல சுருக்கு போட்டுக்கின்னு பேய்ங்களா அப்படியே கிறங்கி என்னை விட்டு இறங்கி அப்படியே ஓடிடு. ஆமா ஆமா